தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சருடன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் வருவாய்த்துறை சங்கங்கள் கூட்டமைப்பு பெடரா ஆகியவற்றின் பிரதான இணைப்பு சங்கமாக திகழும் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் வே. மகேந்திரகுமார் தலைமையில் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சந்தித்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 9 வாழ்வாதார கோரிக்கைகளுக்கு அறிவிப்பு வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் நாட்காட்டியை வழங்கினர். பின்னர் சங்கத்தின் கோரிக்கை மனுவையும் முதலமைச்சரிடம் அளித்தனர். மனுவில் கோரியுள்ள கோரிக்கைகளானது நில அளவைத்துறையில் ஒரு குறுவட்டத்திற்கு ஒரு குறுவட்ட அளவர், நில அளவைத்துறையில் கருணை அடிப்படையில் பணி நியமனத்தில் நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்கள் வழங்குவதற்கு ஏற்றவாறு கல்வித் தொகையை தளர்த்தி அரசாணை வழங்க வேண்டும். ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் ஆகியோருக்கு வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஈடாக கொடுக்க வேண்டிய ஊதிய முரண்பாட்டை களைந்து முறையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் அரசாணை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பொது கோரிக்கைகளில் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது மாநில துணைத் தலைவர் P.K. கணேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர் ஆ. பிரபு, மாநில பொருளாளர் சு. கார்த்திகேயன், மாநில துணை பொதுச் செயலாளர் பூங்குன்றன், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் திருமலை, தேனி மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன், சங்க காப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.